முதியவர் ஒருவர் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போகிறாரு. அவருக்கு ஏற்பட்ட சின்ன காயத்திற்கான கட்டை பிரிக்கிறதுக்காக. அந்த மருத்துவமனை வழக்கத்தை விட ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு செவிலியரை பார்த்து பேசுகிறாரு. இங்கே பாருமா, அடுத்த 30 நிமிஷத்தில் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கட்டை பிரித்து விட்டுருமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செவிலியரும் இவரோட அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த தாத்தாவுக்கு கட்டை பிரித்து விட்டுட்ருக்காங்க. அப்படியே பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க. அப்படி என்ன தாத்தா உங்களுக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட்? அங்கே இருக்கிற ஒரு நர்சிங் ஹோமில் என்னோட மனைவியை நான் அட்மிட் பண்ணியிருக்கேம்மா. 5 வருஷமாக அங்கே தான் இருக்கா. நாங்கள் தினமும் காலையில் 10 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவோம். ஏன் தாத்தா, ஒரு நாள் நீங்கள் போகலன்னா அவங்க என்ன கோச்சிக்குவா போகிறாங்க? இல்லைம்மா, அவளுக்கு நான் யாருன்னே தெரியாது. என்ன தாத்தா சொல்கிறீங்க? அப்படி என்ன நோய் அவங்களுக்கு? அல்சைமர் நோய்மா. நான் போனாலும் தெரியாது, நான் போகலனாலும் அவளுக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு தாத்தா நீங்கள் போகிறீங்க? அவளுக்கு தான் நம்ம என்ன தெரியாதுன்னு சொன்னேன், எனக்கு அவளுக்கு தெரியும்ல. அந்த நர்ஸ் கட்டை பிரித்து விட்டுறாங்க. தாத்தா அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அன்புன்றது ஒருத்தர் நம்மளை மறந்தாலும் இன்னொருத்தர் அவங்கள மறக்காமல் அவங்களே நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அன்பின் உயர்ந்த வடிவம். அது நிமிஷத்துக்கு நிமிஷம் குறையாது, நாளடைவில் மாறவும் செய்யாது. நம்மள நிறைய பேர் உயிர் வாழ்கிறது நம்ம யாரோ ஒருத்தர் மேலே வச்சிட்டு இருக்க அன்பால் தான்.